அச்சனை தட்டு வாங்கிட்டு வரீங்க, தேங்காய் உடைக்கிறது பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, சாமியை பாருங்க. தேங்காய் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை சாமி மேலே வைக்க மாட்டேங்கிறீங்க. தேங்காய் உடைக்கும் போது அது கோணலாக உடைஞ்சிச்சுன்னா ஒரு மன வேதனையோட சாமியை பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. தேங்காய் வந்து 10 ரூபா கடையில் கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கு போய் அந்த தேங்காய்லாம் பார்த்துனுறீங்க. தேங்காயோட விஷயம் என்ன தெரியுங்களா? அதையும் சொல்லிடுறேன். ஒரு அச்சனை தட்டில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், வெத்தலைப்பாக்கு இருக்கும், கற்பூரம் இருக்கும், கொஞ்சம் பூ இருக்கும், ஊதுவத்தி இருக்கும் இல்லையா? 5 ஐட்டம் இருக்கும். அதில் 5 பொருள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேங்காய் வாங்கும்போது தேங்காய் சொல்லுமா, மாப்பிள்ள நான் 30 ரூபா, சரிங்களா, நான் தான் ஒஸ்தி அப்படின்ட்டு தேங்காய் சொல்லுமாமா. இந்த வாழைப்பழம் என்ன பண்ணுமாமா, அது கம்முன்னு கேட்டுன்னு வந்துடும். வந்த உடனே இந்த தேங்காயை இந்த இடத்துலயே உடைச்சிடுவாங்க. உள்ளே போவாது தேங்காய். இந்த உடஞ்ச உடனே வாழைப்பழம் சொல்லுமாமா, பாத்தியா மாப்பிள்ள ஒன்று வச்சிட்டாங்க, உள்ள முழுசாவே எடுத்துட்டு போல, என்னோ பெருசா சொல்லிக்கினேன், நான் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லிச்சாமா. அது உள்ள எடுத்துன்னு போயிட்டு பூஜை பண்ண உடனே வெளியே எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க அந்த பழத்தை. யாருன்னா ஒரு குழந்தை உச்சி சாப்பிட்றோம் ஆச்சுங்களா? அப்போ வெத்தலை பார்க்க சொல்லிச்சாமா, வாழைப்பழமே என்ன சொன்னேன், நான் முழுசா இருப்பேன்ட்டு, உன்னை பார்த்தியா இரணையனோட உடலை கிழிச்ச மாதிரி, நரசிம்ம பெருமாள் கிழிச்ச மாதிரி உன்னை கிழிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு வெத்தலை பார்க்க சொல்லுமாமா. வெத்தலை பாக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாட்டி வந்துச்சுன்னா அந்த பாட்டியை வாங்கி அந்த வெத்தலை பாக்கு அங்கேயே போட்டு மென்னுடுமாமா. போச்சுங்களா? அப்புறம் இது 3 நினைச்சுச்சுங்களாம். ஆமா, இந்த 1 ரூபான்னு ஒரு பையில ஒருத்தனை பார்த்துமே, எங்க அவனை காணும் அப்படின்னா, அவன் தான் உள்ள தீபாராதனைக்கு கற்பூரமா 1 ரூபா கற்பூரம் தான் பகவானை சுத்தி வருது. 5 ரூபாய் வெத்தலை பாக்கும் போயிடுச்சு, 10 ரூபாய் வாழைப்பழமும் போயிடுச்சு, 30 ரூபான்னு சொன்ன அந்த தேங்காவும் போச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இது கிடையாது. தேங்காய் உடையுது பார்த்தீங்களா, நம்மளோட ஆணவம் அங்கேயே உடைஞ்சிடணும், விட்டுடணும். தேங்காய் எப்படி பல்லுன்னு உடையுதோ அது போல் நம்ம ஆணவத்தையும் விட்டுடணும். 2வது, இந்த வாழைப்பழம் தோல் உரிச்ச மாதிரி உங்கள் கர்ம வினைகள் உறிஞ்சிரும். 3வது, இந்த வெத்தலை பாக்கு மாயமா வயிற்றுக்குள்ளே போச்சு பார்த்தியா, மென்னு மீங்கிட்டாங்க இல்லையா, அது போல் இந்த மாயையும் விலகிடணும். இது 3 விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் இறைவனோட அருள் கிடைக்கும்.